இந்த காணொளியில் டெட் 2025 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் என்ன, டாப் 30 ரேங்க்ஸ் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க, இந்த விஷயம் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2ல சோஷியல் சயின்ஸுக்கும் பேப்பர் 2ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் பார்ப்போம். முதல்ல பேப்பர் 1க்கு பார்ப்போம். பேப்பர் 1உடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 131. நமக்கு இதில் வந்து நேம்லாம் வராது, நியமன தேர்வு இருந்தால் தான் நமக்கு நேமோடவே வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் பேப்பர் 1ல் 131. அப்படியே பார்த்தீங்கன்னா டாப் 30 ரேங்க்ஸ் அப்படியே இதில் இருக்காங்க. 30வது ரேங்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. முதல் மதிப்பெண் உங்களுக்கு 131. இது வந்து பேப்பர் 1. இதில் மார்க் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 121லேருந்து 130 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 பேர். இதில் 131 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றவங்களோட சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 25 பேர் வந்துருவாங்க. இதில் 111லேருந்து 120 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 340 பேர். 101லேருந்து 110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1800 பேர். 91ல இருந்து 100 மதிப்பெண்கள் 5853 ப்ளஸ் 75 மதிப்பெண்கள்ல இருந்து 90 வரையும் எடுத்தவங்க 24396 நபர்கள். இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய டெட் சிலபஸும் இதை அடுத்து வைக்கக்கூடிய நியமன தேர்வு சிலபஸும் ஒன்று தான். அப்போ 121லேருந்து 131 இந்த ரேஞ்ச் மார்க் எடுத்தவங்க நீங்கள் ஒரு நல்ல ரூட்டில் அருமையாக படித்து வச்சுருக்கீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புரியாத கான்செப்டையும் படிச்சுக்கோங்க. ப்ராப்பராக கரெக்டாக ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்போவே உங்கள் கையில் இருக்குது. அப்படியே கீழே வர வர நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வேக்கன்சி ஆனுவல் பிளானரில் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். அப்படியே வேக்கன்சி வந்தாலும் இது வந்து என்னுடைய கணிப்பு மட்டுமே. நான் எக்ஸாக்ட் நம்பர்னா இது எக்ஸாக்ட் நம்பர்னு சொல்லிடுவேன், இது கணிப்புனா கணிப்புன்னு நான் சொல்லிடுவேன். ஒரு 1500 வரைக்கும் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 101லேருந்து 110 இந்த ரேஞ்சில் இருந்து இதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். அடுத்து பேப்பர் 2 பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 இது வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 126. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் 126. டாப் 30 ரேங்க்ஸில் இருக்கிறவங்கள சொல்லியிருக்கேன். கடைசியாக 30வது இடத்துல 117 மதிப்பெண்கள் எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த டாப் 30. முதல் மதிப்பெண்கள் இது வந்து 126. அப்படியே ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதில் அந்த ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 100லேருந்து 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2307 பேர். 75லேருந்து 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51455 பேர். நான் இது ஏன் வெறும் 2 ரேஞ்ச் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75லேருந்து 90, 91லேருந்து 100 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஆனால் இதில் வெறும் 2 ரேஞ்ச் மட்டும் ஏன் எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு இந்த டெட் பேப்பர் 2 சிலபஸும் நியமன தேர்வு நீங்கள் எழுத போகிற சிலபஸும் கம்ப்ளீட்டாக வேறு. இது எல்லாமே ஸ்கூல் புக்கு டெட் பேப்பர் 2 நீங்கள் படித்தது. ஆனால் நியமன தேர்வு நீங்கள் எழுதும்போது சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும். ஒரு மேக்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 3 வருஷம் பிஎஸ்சி மேக்ஸில் என்ன படிச்சிங்களோ அதுதான் சிலபஸாக இருக்கும். கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான், ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான், பயாலஜியும் அதே மாதிரி தான், ஜுவாலஜி எல்லாமே உங்களுக்கு 3 வருஷம் நீங்கள் என்ன உங்களுடைய பிஎஸ்சியில் படிச்சிங்களோ அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% சிலபஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் படித்த காலங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுனால, யூனிவர்சிட்டி கொஞ்சம் மாறி இருக்குங்கிறதுனால 90% சொல்கிறேன். ஒருவேளை யாராவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிஎஸ்சியில் என்ன சிலபஸோ அதே தான் உங்களுக்கு சிலபஸ். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டெட்டோடைய சிலபஸும் நியமன தேர்வு சிலபஸும் ஒன்று சேம். பட் வந்து உங்களுக்கு இது கிடையவே கிடையாது. இந்த மார்க் நீங்கள் 150க்கு 150மே எடுத்திருந்தாலும் அது அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இதை வந்து உங்களுக்கு நியமன தேர்வில் எந்த வகையிலையும் ரிஃப்ளெக்டே பண்ணாது. நீங்கள் ஜஸ்ட் 75 எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் பாஸ் தான். அங்கே வந்து நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கான முயற்சி பண்ணணும், அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால தான் நான் அந்த ரேஞ்ச் போடல. பேப்பர் 1க்கு நான் ரேஞ்ச் வந்து ஏன் போட்டேன்னா, பேப்பர் 1க்கு ரேஞ்ச் போட்டதுக்கான காரணம் அவங்க வந்து இதே சிலபஸ் தான் அவங்க நியமன தேர்வில் படிக்க போகிறாங்க. அப்போ வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 101லேருந்து 110 வரைக்கும் எடுத்திருந்தாலே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பேப்பர் 2ல உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க சிலபஸ் வேற.
அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 119. ஸோ 119 மார்க் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 ரேங்க்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. கடைசியாக உங்களுக்கு 111 இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 ரேங்க்ஸ் தான் இதில் காட்டுறேன். சோஷியல் சயின்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 119 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். இதில் உங்களுக்கு ரேஞ்ச் என்னன்னா 100லேருந்து 150 வரையும் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 544 பேர், 75லேருந்து 90 எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,371 பேர். ஸோ இதே தான் சோஷியல் சயின்ஸில் உள்ளவங்களுக்கும் இதே தான். நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் படித்தவங்க தமிழ் ஹிஸ்ட்ரிலாம் வருவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் சாரி பிஏவில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ, பிஏ தமிழில் என்ன படிச்சீங்களோ, பிஏ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ, பிஏ இங்கிலீஷில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ, ஸோ அந்த சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதனால தான் நான் வந்து எல்லா ரேஞ்சுமே சொல்லலை. 75 to 90, 91 to 100லாம் நான் சொல்லலை. ஏன்னா இதில் நீங்கள் வாங்கான மார்க்கும் நியமன தேர்வில் நீங்கள் படிக்க போகிறது சாரி இதில் நீங்கள் படித்து மார்க் வாங்கின சிலபஸும், நியமன தேர்வில் நீங்கள் படித்து மார்க் வாங்கி வேலைக்கு போக போகிற அந்த சிலபஸும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதனால தான் இந்த அதிகமான ரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்லலை. அப்புறம் டீச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி வந்து போட்டேன். கம்யூனிட்டி வைஸ் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போடும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, சப்ஜெக்ட் வைஸ் கேட்குறீங்க. சப்ஜெக்ட் வைஸ் டிஆர்பிக்கே தெரியவே தெரியாது. போன முறை நியமன தேர்வு நடந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ போடுறாங்க. எத்தனை சப்ஜெக்ட்ல எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ நியமன தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி. அதுக்கு டிஆர்பி தரப்பு பதில் என்ன சொல்கிறாங்க, அந்த தகவல் பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தான் ரிப்ளை வந்துச்சு. ஸோ அதனால் எப்போ அந்த விஷயம் தெரியும்னா, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது தான் தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு தனித்தனி பிடிஎஃப்ல வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ மேக்ஸ் வந்து போன முறையே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கொஞ்சம் 12,000 எனக்கு சரியான எக்ஸாக்ட் நம்பர் தெரில. ஸோ ரவுண்டாக சொல்கிறேன், 12,000 டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ்க்கு மட்டும் எழுதுனது. அடுத்து ரெண்டாவது அதிகமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9,000 நினைக்கிறேன் இங்கிலீஷில் வந்தாங்க. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எனக்கு தெரியல. இந்த 2 கவுண்ட் மட்டும் எனக்கு தெரியும். இந்த 12,000 மேக்ஸுக்கு மொத்தம் 40,000 பேர், அதில் 12,000 பேர் மேக்ஸு. இந்த விஷயமே எப்போ தெரிஞ்சுன்னா ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது. ரிசல்ட்டுக்கு மேக்ஸுக்கு வந்து தனியாக ஒரு பிடிஎஃப்ல விடும்போது தான் 12,000 சில்லற அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பழைய வீடியோவில் 2013, 2017 இதில் பாஸ் பண்ணவங்களாம் சேர்த்து வந்து சொல்லுங்கன்னு கூட சொல்லலை, சொல்லு அதெல்லாம் சேர்த்து சொல்லு, அது ஒர்ஸ்ட் அனலைசிஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஆர்டிஐ வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிஐக்கு மேலாம் வாங்கியிருக்கேன். நான் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் அந்த விஷயமே உங்களுக்கு எப்போ தெரியும்னா, டிஆர்பி நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் விடும்போது தான் இண்டிவிஜுவலாக விடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம அதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரே பர்சன் வந்து டெட்டு 2013லையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 17லையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 19லையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. நானே பார்த்தீங்கன்னா டெட்டு 2022லையும் பாஸு. பட் இருந்தாலும் நான் இப்போ எழுதுறேன், 2025 எழுதுறேன். அப்போ நானுமே 2 பர்சனாக வரேன். ஸோ அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நியமன தேர்வு எழுதி முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம வேணால் அப்படி சொல்லிக்கலாம். 12,000 இருக்குது அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணவங்களை வச்சு ஓரளவு நம்ம கணக்கு மட்டும்தான் போட முடியுமே ஒழிய எக்ஸாக்ட் நம்பர் நியமன தேர்வுக்கு பிறகு மட்டும்தான் தெரியும். இந்த காணொளி ஜஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்கு யூஸ் ஆகியிருக்கும். ப்ளஸ் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த மார்க் ரேஞ்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ நம்ம எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பேப்பர் ஒன் படித்தவங்களுக்கு இந்த அனலைசிங் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம அடுத்து வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது என்னால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னா சொல்லுங்கள். அது டிஆர்பி கிட்டே இல்லாத தகவல், ஆசிரியர் தேர்வு வாரியத்திட்டே இல்லாத தகவல் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நன்றி.